புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்த வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். ரெண்டு ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். காஞ்சிபுரம் அடுத்த வையாவூர் சாலையில் உள்ள மதுபான கடை அருகே போதை ஆசாமி ஒருவர் அரை நிர்வாணத்துடன் ரகளை செய்தார். கையில் கத்தியை வைத்துக் கொண்டு அவ்வழியாக சென்றவர்களை அச்சுறுத்தியதாக கூறப்படுகிறது. அப்போது அந்த வழியாக வந்த பரத் என்ற இளைஞரை கத்தியால் தாக்கியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. காயமடைந்த இளைஞரை அங்கிருந்தவர்கள் மீட்டு காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இளைஞரை தாக்கிய போதை ஆசாமியை பிடித்து அடி வெளுத்து வாங்கினர். தகவல் அறிந்து வந்த தாலுகா போலீசார் பொதுமக்கள் தாக்குதலில் நிலை குலைந்து இருந்த போதை ஆசாமியை போலீஸ் ஸ்டேஷன் அழைத்துச் செல்ல முயன்றனர். ஆனால் அவர் செய்த ரகளையால் கடும் கோபத்தில் இருந்த இளைஞர்கள் போலீஸ் முன்னிலையிலேயே தொடர்ந்து தாக்கினர். அவர்களை போலீசார் தடுத்ததால் வாக்குவாதம் செய்தனர். போலீஸ் சொன்னா புரிஞ்சுக்காது. இங்க பாரு சொல்றதை கேளுங்க. சொன்னா புரிஞ்சுக்கா. கடும் போராட்டத்திற்கு பிறகு ஒரு வழியாக அவர்களிடமிருந்து போதை ஆசாமியை மீட்ட போலீசார் காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். மீட்கப்பட்ட போதை ஆசாமி கடலூர் மாவட்டம் பன்ருட்டியைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்பதும் 2 ஆண்டுகளாக ஈரோடு மனநல காப்பகத்தில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அங்கிருந்து தப்பி ரயில் மூலம் காஞ்சிபுரம் வந்ததும் போலீஸ் விசாரணையில் தெரிந்தது. தொடர்ந்து போலீசார் விசாரிக்கின்றனர். Bora!